इस धारावाहिक की घटनाएं और पात्र काल्पनिक है। इनका वास्तविक जीवन से कोई संबंध नहीं है। எப்ப வருவேன்னு தான் நானும் 5 வருஷமா காத்துட்டு இருக்கேன். மிஸ்டர் ஆனந்த் சோப்ரா, இனிமே யாராலையும் உன்னை காப்பாத்த முடியாது. சேலஞ்ச். இப்பதான் சரியான சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு தீபக். உன் சாவுக்கு காரணமான அந்த 2 பேரையும் நான் பழி வாங்கியே தீருவேன். எனக்கு ஆனந்த் சோப்ரா கிடைச்சிட்டா. அவனே பேப்பர்ல ஆட் கொடுத்திருக்கான். அவனுக்கு ஒரு கவர்னர்ஸ் வேணுமா? நாளைக்கே அவனை நான் பார்க்க போறேன். எப்படியாவது கஷ்டப்பட்டு இந்த வேலையை வாங்கிடுவேன். அவன் ஒரு விஷயத்துல ரொம்ப வீக். அதான் பெண்கள் விஷயத்துல. எனக்கு இப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா அதை நான் பயன்படுத்திக்காம விடவே மாட்டேன். Come in. Good afternoon, sir. Good afternoon. ஷாலினி வர்மா. இது என் பயோடேட்டா. உட்கார். தேங்க்ஸ். சார், உங்க கால் ஏன் இப்படி ஆச்சு? ஆக்சிடென்ட். 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கார் ஆக்சிடென்ட்ல என்னோட 2 காலும் போயிடுச்சு. இந்த வீட்டையும் என்னையும் கவனிச்சுக்கத்தான் உன்னை வேலைக்கு கூப்பிட்டேன். நீங்க என்ன தாராளமா நம்பலாம் சார். நீங்க என்ன நம்பி இந்த வேலையை கொடுத்தீங்கன்னா நான் நிச்சயமா எந்த குறையும் இல்லாம செய்வேன். உன்ன மாதிரி ஒரு ஆள் தான் எனக்கு இப்போ வேணும். எவ்வளவு சம்பளம் கேட்குற? சார், சார் சம்பளம் அப்படின்னா இந்த வேலையை எனக்கு கொடுத்துட்டீங்களா? சம்பளம் எவ்வளவு வேணும்னு சொல்லு. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். டாடி, டேப்லெட் சாப்பிடுங்க, டைம் ஆச்சு. சாரிம்மா. திவ்யா, இவங்க ஷாலினி. ஷாலினி, இது என் பொண்ணு திவ்யா. ஹலோ. திவ்யா, இனிமே நான் சாப்பிட்டேனா மருந்து சாப்பிட்டேனான்னு நீ கவலைப்பட வேண்டாம். ஷாலினி அதுக்கு தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்கேன். ஓ, அப்ப ஜாப்க்கு வந்திருக்கீங்களா? நியூ கவர்னர்ஸ்? இது வேற. ஒரே பொண்ணு, அதான் கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டேன். இட்ஸ் ஓகே, ஐ அண்டர்ஸ்டாண்ட். எனிவே, கோபால் சார், மேடம் கூட்டிட்டு போய் ரூமை காட்டு. அப்படியே என்ன வேலைன்னு சொல்லு. சரி சார், வாங்க. ஷாலினி,
சார், நீ கேட்குற சம்பளம் உனக்கு கிடைக்கும். அது கிடைக்கணும்னா என்னை சந்தோஷப்படுத்தணும். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். உன்னை கொல்லாம விட மாட்டேன். விடு, விடு என்னை. உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கோபால், விடு என்னை. கோபால்! நான் கொல்லணும். கொல்லணும். இவன் சாவு என் கையில தான். விடுங்க என்னை. இவளை கூட்டிட்டு போ. இன்னொரு தடவை இவளை வெளியே பார்த்தா இவளை ஷூட் பண்ணி கொன்னுடுவேன். இங்க இருந்து கூட்டிட்டு போ முதல்ல. கூட்டிட்டு போ. விடுங்க. பைத்தியம். ரிலாக்ஸ் டாட். உங்களுக்கு ஒன்றும் ஆகலையே? ஆ, இவங்க கோபாலோட பொண்ணா? ஆ, பைத்தியம். அப்பா, நான் அவரை உயிரோட விட மாட்டேன். என்ன ஏன் தடுத்தீங்க? கோவப்படாத. உன் வேதனை எனக்கு புரியுது. என்னோட வேதனை புரிஞ்சும் ஏன் சும்மா இருக்கீங்கப்பா? ஏன் வாய் மூடிட்டு இருக்கீங்க? அம்மா, நாளைக்கு அவன் இங்க வரான். அவ எப்போ இங்க வருவான்னு எதிர்பார்த்து தான் நான் 5 வருஷமா ஆனந்த் கிட்ட அடிமையா வேலை பார்த்துட்டு இருக்கேன். அவன் எப்படி என்கிட்ட இருந்து தப்பிக்க முடியாது. என் உயிரே போனாலும் சரி, நான் அவன் உயிரை எடுக்காம விட மாட்டேன். சார், ஆ, தேங்க்யூ. நீங்க டேப்லெட் சாப்பிடுங்க, நான் போறேன். ஷாலினி, ஒரு நிமிஷம். நம்ம கோபால் கிட்ட பெட்ரூமை க்ளீன் பண்ண சொல்லியிருந்தேன். அவன் ஒழுங்கா க்ளீன் பண்ணிருக்கானா இல்லையான்னு நீ எதுக்கு செக் பண்ணிக்க. நாளைக்கு என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் மகேஷ் தக்கர் வேற டெல்லியிலேருந்து வராரு. வணக்கம் சார். இருங்க, நான் எடுத்துட்டு வரேன். எப்படி இருக்க? ஆ, நல்லா இருக்கு. வாங்க. வெல்கம் வெல்கம் மகேஷ், வெல்கம். முன்ன விட லைஃப் இப்ப எப்படி போயிட்டு இருக்கு? பார்த்தல எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு. ஓகே, இங்க எவ்வளவு நாள் தங்க போற? ஏன் அவசரப்படுற? நான் திரும்பி போறது உன் கையில தான் இருக்கு. ஃப்ரெண்ட்ஷிப்னா இப்படிதான்ப்பா இருக்கணும். சீக்கிரம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வா, அப்புறம் நிம்மதியா உட்காந்து பேசலாம். ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன். முக்கியமான விஷயம் ஒன்று பேசியாகணும், ரொம்ப முக்கியம். வா. ஓகே, வா, பெட்ரூமுக்கு போலாம். ஓ ஷாலினி, இவன் என் ஓல்டு ஃப்ரெண்டு மகேஷ் தக்கர். ஹலோ. ஹலோ மகேஷ், இவங்க என்னை பார்த்துக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஷீ இஸ் அ வெரி எஃபிஷியன்ட் கேர்ள். She is not only efficient, but
பியூட்டிஃபுல் குவீன். சார் அது வந்து உங்க நைட் டின்னருக்கு நான் என்ன பண்ணணும்? இன்னைக்கு எனக்காக சமைக்க வேணாம். என் ஃப்ரெண்டுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமையல் பண்ணு. நீ ஒன்று பண்ணு, அங்கே கோபால் கிட்ட என்ன சமைக்கணும்னு கேட்டுக்க. ஓகே சார். மகேஷ் ம் கம். வெரி பியூட்டிஃபுல், வெரி பியூட்டிஃபுல். நான் எதிர்பார்க்கவே இல்லை மிஸ்டர் மகேஷ் தக்கர். உன்னை இவ்வளவு சீக்கிரமா சந்திப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. 2ஆவது தடவை, இதுதான் கடைசி. அவ பேர் என்ன சொன்ன? ஷாலினி. அவளை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நீ பார்த்துருக்கலாம். ஊர்ல அழகான பொண்ணுங்க இருந்தாலே அவங்கள உனக்கு தெரிஞ்சிருக்கும்ல. என்ன? வெரி பியூட்டிஃபுல். மகேஷ், திவ்யா கல்யாணத்துக்கு வருவல்ல? ஷூர் ஷூர். ஓகே. ஜேர்னிலாம் எப்படி இருந்தது? எப்போதும் போலதான். அப்புறம் டேக் கேர், இட்ஸ் ஆல். டேய், உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன். கொல்லாம விட மாட்டேன். உன் சாவு என் கையில தான். உன்னை கொல்லாம விட மாட்டேன் நானு. கண்டிப்பா கொன்னுடுவேன். விடுங்க என்ன. அவனை நான் கொல்லணும். என் கையில தான் அவனுக்கு சாவு. என்ன தயவு செஞ்சு விட்டுடுங்க. அவனை நான் கொல்லணும். விடுங்க என்ன. விடுங்க. அவனை நான் கொல்லணும். உன்னை நான் கொல்லாம விட மாட்டேன்டா. விடுங்க. விடுங்க என்ன. ஐயோ, விடுங்க. நான் கொல்லணும். நான் அவனை கொல்லணும். விடுங்க என்ன. விடுங்க என்ன. மகேஷ், ப்ளீஸ் சிட் டவுன். ஐ எம் சாரி. டேக் இட் ஈஸி. உட்காருமா, உட்கார். டேக் இட் ஈஸி. பைத்தியம் தானே, விட்டுரு. குடிமா. நீங்க எல்லாம் கேரி ஆன் பண்ணுங்க. ஒருவேளை கிச்சன்ல கோபால் கேஸ் திறந்து வச்சிருக்கோம். நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். மகேஷ், மகேஷ், என்னாச்சு மகேஷ்? மகேஷ், யாராவது யாராவது வாங்க. மகேஷ்,
மகேஷ் 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 தான். மகேஷ் என்னாச்சு உனக்கு? ஏன் பேச மாட்டேங்கிற? யாராவது வாங்க. யார் ஸ்ரீவத்சு? சார், டாக்டர் பூரி. ஹலோ. எஸ் டாக்டர். நான் வரத்துக்கு முன்னாடி அவர் இறந்துட்டாரு. மரணத்துக்கான காரணம் விஷமா இருக்கலாம். நீங்க மிஸ்டர் ஆனந்த் சோப்ரா தானே? எஸ். உங்களுக்கும் இவருக்கும் என்ன ரிலேஷன்? செத்து போனவன் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட். இவர் பேர் என்ன? மகேஷ் தக்கர். இந்த ஆக்சிடென்ட் எப்படி நடந்துச்சு சோப்ரா சார்? மகேஷ் இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி இருக்கும். டெல்லியில இருந்து பாம்பேக்கு வந்தான். அவன் வந்ததும் எல்லாரும் ஒண்ணா சாப்பிட உட்காந்தோம். அதுக்கப்புறம் என் வேலைக்காரன் கோபால் சூப் கொண்டு வந்தான். திடீர்னு அவன் பொண்ணு பேலா, அவ ஒரு பைத்தியம், மகேஷ் அட்டாக் பண்ணான். இந்த பிரச்சனையில கோபால் அவளை பிடிச்சி இழுத்துட்டு போனான். அதுக்கப்புறம் எல்லாரும் சூப் குடிக்க ஆரம்பிச்சோம். திடீர்னு மகேஷ் வாயிலிருந்து நுர தள்ளுச்சு. அப்புறம் தரையில விழுந்துட்டான் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா விஷம் சூப்ல இருந்திருக்கு. இருக்கலாம். மிஸ்டர் சோப்ரா, இந்த சூப்பை பண்ணது யாரு? என் வேலைக்காரன் கோபால். கோபால்னா நீங்களா? டைனிங் டேபிள்ல உங்களை தவிர வேற யாரெல்லாம் உட்காந்துருந்தாங்க? அது நான், என் பொண்ணு திவ்யா, ஷாலினி, மகேஷ். கொஞ்சம் பொசிஷன் சொல்றீங்களா? நான் இங்க பின்னாடி உட்காந்துருந்தேன் இன்ஸ்பெக்டர். அப்படின்னா இங்க உட்காந்துருந்தீங்க? எஸ். அந்த லெஃப்ட் சைடில் என் பொண்ணு திவ்யா உட்காந்துருந்தா. அதாவது இங்க உங்க பொண்ணு திவ்யா? ஆமாம் சார். அங்கே எதிரில் என் கவர்னர் ஷாலினி. ஷாலினி இங்க.
அதாவது உங்க கவர்னன்ஸ். ஆமா இன்ஸ்பெக்டர். அதாவது உங்க ஃப்ரெண்டு இங்க உட்கார்ந்திருந்தாரு. ஆமா இன்ஸ்பெக்டர். இட்ஸ் a clear cut case of murder. நான் உங்க எல்லாரையும் ரிக்வெஸ்ட் பண்ணிக்கிறேன், இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிகிற வரைக்கும் நீங்க யாரும் இந்த பங்களாவை விட்டு வெளியே போகக்கூடாது. போக மாட்டோம் இன்ஸ்பெக்டர். தேங்க்யூ. ஸ்டுவர்ட் சார், சடலத்தை போஸ்ட்மார்ட்டத்துக்கு கொண்டு போ. இங்க இருக்கிற எல்லா திங்ஸையும் லேபுக்கு கொண்டு போ, டெஸ்ட்டுக்கா. ஓகே. சொல்லு ஸ்ரீவத்சோ. சார், இப்பதான் டாக்டர் பார்த்துட்டு வரேன். என் கைக்கு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வந்துருச்சு. இப்போ நீ எங்க இருக்க? சார், ரிப்போர்ட்டை வாங்கிட்டு நான் இப்பதான் ஸ்டேஷனுக்கு வந்தேன் சார். ஆனந்த் சோப்ரா வீட்டுக்கு வந்துடு, உன்னை நான் அங்க பார்க்குறேன். ஓகே. பாய். நல்லாவே குறிப்பாத்து போடுறீங்க ஷாலினி. முதல் கொலை டைனிங் டேபிள்ல, இப்ப ரெண்டாவது கொலைக்கு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்ல இன்ஸ்பெக்டர் சார், நான் சும்மா தான் தூக்கி எறிஞ்சிட்டு இருந்தேன். அதாவது இப்படி கூட விஷயத்த கலந்துருக்கலாம்ல. ஷாலினி, எந்த ப்ரூஃபும் இல்ல கோபால் கிச்சன்ல இருந்து சூப் கொண்டு வந்தப்ப விஷத்தை கலந்து கொண்டு வந்திருக்கணும். இப்படி கூட இருக்கலாம்ல, யாராவது ஒருத்தர் வேணும்னே விஷத்தை தூக்கி போட்டிருக்கலாம், அது சூப்ல விழுந்திருக்கலாம். குவைட் பாசிபிள். நான் உங்ககிட்ட இன்னும் கொஞ்சம் பேச வேண்டியிருக்கு. அதுக்கு முன்னாடி மிஸ்டர் ஆனந்த் சோப்ராவை பார்த்துட்டு வந்துடுறேன். எங்க அவரு? அவர் ரூம்ல இருப்பாரு. இன்ஸ்பெக்டர், கொலைகாரன் இந்த வீட்டில் தான் இருக்கான். ஆனா அது யாருன்னு தான் எனக்கு தெரியல. உங்க வீட்டு வேலைக்காரன் கோபால் எத்தனை வருஷமா அவங்க கிட்ட வேலை பார்க்கறான்? அவன் வேலைக்கு சேர்ந்து 12 வருஷம் ஆகுது. அவர் பொண்ணு எப்பவும் இப்படிதான் இருப்பாங்களா? ஆமா. அவரோட பொண்ணு மகேஷ் தக்கரை கொலை பண்ண வந்திருக்கா. ஏன்? இன்ஸ்பெக்டர் சார், அதுக்கு ஒன்றும் காரணம் இல்லை. அவ இப்பெல்லாம் அடிக்கடி இப்படி தான் நடந்துக்கிறா. இப்போ கூட 2-3 நாளைக்கு முன்னாடி என்னையும் இப்படி தாக்கினா. கோபாலோட பொண்ணுக்கு சின்ன வயசுலயே பைத்தியம் பிடிச்சிருச்சா? இல்லை, 5 வருஷமா தான் அவ இப்படி இருக்கா. அவளுக்கு ஏதாவது நடக்கக்கூடாத சம்பவம் நடந்துச்சா? அது அப்படி ஒன்றும் இல்லை. ஏன் பயந்து போயிருக்கீங்க சோப்ரா சார்? இதுல பயப்படுறதுக்கு என்ன இருக்கு? அவ எப்படி பைத்தியமானாங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாம இருந்திருக்கலாம், பரவாயில்ல. ஆனா கோபாலுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கும். அவரை கேட்டு தெரிஞ்சுக்க. என் பொண்ணு ஏன் பைத்தியமானான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? விஷயம் இல்லாம கேட்க மாட்டோம். உண்மையை சொல்லட்டுமா? இந்த ரிப்போர்ட் என்ன நடந்துச்சுன்னு சொல்லுது. நீதான் மகேஷை கொலை செஞ்சிருக்க. மகேஷ் தக்கருக்கு கொடுத்த சூப்ல ஏன் விஷத்தை கலந்த? எதுக்காக மகேஷ் தக்கரை கொலை செஞ்ச கோபால்? உன் பொண்ணு, அதான் உன் பைத்தியக்கார பொண்ணு மகேஷ் தக்கரை எதுக்காக தாக்குனா? உன் பொண்ணு மகேஷ் தக்கரை ஏன் தாக்குனா? உன் பொண்ணு பைத்தியமானதுக்கு மகேஷ் தக்கருக்கு என்ன சம்பந்தம்? நீ எதுக்காக கொலை பண்ண? உன் பொண்ணு பைத்தியமானதுக்கு அவர்தான் காரணமா? இது பார் கோபால், போலீஸ் கிட்ட மட்டும் போய் சொல்லாத, எந்த உண்மையும் மறைக்காத. நீ வசமா மாட்டிக்கிட்ட, கொலையை நீதான் பண்ண. சொல்லு, நீ எதுக்காக கொலை பண்ண? கம் ஆன், ஸ்பீக் அவுட். மகேஷ் தக்கர் நீங்க நினைக்கிற மாதிரி நல்லவன் இல்ல சார். அவனால தான் என்னோட பொண்ணு பைத்தியமானா.
அதனாலதான் நான் சூப்புல விஷத்தை கலந்து கொடுத்து அவனை கொலை பண்ணிட்டேன் சார். அந்த மகேஷ் 5 வருஷத்துக்கு முன்னாடி இங்க வந்தா சார். 5 வருஷம் முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாம போயிருந்தது. அதனால நான் என்னோட பொண்ண அங்க எனக்கு பதிலா சமையல் பண்ண அனுப்பிச்சேன் சார். அந்த மகேஷ் டக்கர் அன்னைக்கு குடி போதையில என் பொண்ணோட தனிமையை தனக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டா சார். அவன் என் பொண்ணத்தான் காமத்துக்கு பலியாக்கிட்டான். என் பொண்ணால அந்த வேதனையை தாங்கிக்க முடியல. அவன் பைத்தியமாயிட்டான். ஆனந்த் சாரும் அவருக்கு தான் ஹெல்ப் பண்ணாரு. ராத்திரியோட ராத்திரியா அவனை அனுப்பி வச்சிட்டாரு. நானும் இந்த நாள் வரட்டும்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அவன் எனக்கு செஞ்ச பாவத்துக்கு பரிகாரமா இந்த கையாலேயே அவனுக்கு தண்டனை கொடுத்துட்டேன். அதான் என் பொண்ணை கெடுத்து அவனுக்கு சூப்ல விஷத்தை கலந்து அவனை கொன்னுட்டேன். அந்த விஷம் உனக்கு எங்க கிடைச்சது கோபால்? அது ஆனந்த் சார் ரூம்ல கிடைச்சது. நான் அதுல இருந்து ஒரே ஒரு மாத்திரையை திருடி சூப்புல கலந்து அவனை கொன்னுட்டேன். அவனை பழி வாங்கிட்டேன். எனக்கு இந்த பாட்டில் சோப்ரா சாரோட பெட்ரூம்ல இருந்து கிடைச்சது. இந்த பாட்டில் இருந்து ஒரு டேப்லெட்டை கோபால் திருடி இருக்கான். அண்ட் மகேஷுக்கு சூப்ல கலந்து கொடுத்திருக்கான். கொலை பண்ணது தான் கோபால் ஒத்துக்கிட்டான். Poison 10 tablets. One, 2, 3, 4, 5, 6, 7, 8. ஒரு டேப்லெட்டை கோபால் திருடி இருக்கான். அதோட சேர்த்து 9. இதுல 10ல இருக்கணும். இன்னொரு டேப்லெட்டை யார் திருடினாங்க? நீங்களா? இல்ல நீங்க அந்த டேப்லெட்டை திருடல. திருடி இருக்கவும் முடியாது. ஏன்னா உங்க சூப்லயும் விஷம் கலந்தது. எஸ், லேபரட்டரி ரிப்போர்ட்டை படிச்சு பார்த்தேன். உங்க சூப்லயும் விஷம் இருந்திருக்கு. உங்களை யாரோ கொல்ல பாக்குறாங்க. யார் கொல்ல பாக்குறாங்க? ஏன் கொல்ல பாக்குறாங்க? நீங்க கொல்ல பாக்குறீங்களா? நான் ஷாலினியை ஏன் கொல்ல போறேன்? இதெல்லாம் போய். இன்ஸ்பெக்டர், என் பொண்ணு மேல நீங்க தேவையில்லாம சந்தேகப்படுறீங்க. டாடி, சோப்ரா சார். டாடி என்னாச்சு உங்களுக்கு? சோப்ரா சார். டாடி, சோப்ரா டாடி சார். எந்திரிங்க. சோப்ரா சார். பயப்படாதீங்க இன்ஸ்பெக்டர் சார், எனக்கு ஒன்றும் ஆகாது. ஏன்னா இது விஷம் இல்லை, சுகர் ஃப்ரீ டேப்லெட்ஸ். வெறும் பாட்டில்ல மட்டும்தான் விஷம்னு ஒட்டியிருக்கும். அது வேற ஒன்றும் இல்லை இன்ஸ்பெக்டர். டேப்லெட்ஸ் இருந்த பாட்டில் உடைஞ்சிடுச்சு. அதான் அந்த டேப்லெட்ஸை இந்த பாட்டிலில் போட்டு வச்சிருந்தேன். நான் டயபெட்டிஸ் பேஷண்ட். இந்த டேப்லெட்டை
எப்பவும் டீல போட்டு குடிச்சிட்டு இருப்பேன். கோபால் போய் சொல்றான் இன்ஸ்பெக்டர் சார். இல்ல சார், நான் என் பொண்ணு மேல சத்தியமா சொல்றேன். எனக்கு ஷாலினி மேடம் கிட்ட எந்த விரோதமும் கிடையாது. நான் மகேஷ் டக்கருக்கு சூப்ல கலந்து கொடுத்த மாத்திரைய இந்த பாட்டில் என்ன சார் எடுத்தேன். நீங்க சொல்றத பார்த்தா அவர் நான் கொடுத்த மாத்திரையால சாகலன்னு நினைக்கிறேன். வேற யாரோ கொண்டு இருக்காங்க. சார், இவனை எடுத்துட்டு போ. கோபால் நிரபராதி இன்ஸ்பெக்டர். மகேஷ்க்கு நான் தான் விஷயத்தை கொடுத்தேன். நீங்க இந்நேரம் இங்க வராம இருந்திருந்தா ஆனந்த் சோப்ராவையும் நான் கொலை பண்ணிருப்பேன். குட். ஆமா, அப்படி என்ன இவர் மேல உங்களுக்கு விரோதம்? 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம். தீபக்கும் எனக்கும் கல்யாணமாகி 4 மாசம் கூட முழுசா முடியல. ஒரு பார்ட்டிக்கு போய் திரும்பி வந்துட்டு இருந்தோம். நாங்க எதிர்பார்க்கவே இல்ல, வர்ற வழியில திடீர்னு எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. தீபக், இன்னும் எவ்வளவு நேரம் தான் ஆகும்? இன்ஜின் ரொம்ப சூடாய் பெரிய ப்ராப்ளம் ஆயிடுச்சு. மெக்கானிக் வராம சரியாகாது. ஓ நோ. இரு, பாத்துட்டு இருக்கல. ஆர் யூ டயர்ட்? யா, ஐ அம் போரிங். சரியாயிடும். இரு, எப்பதான் சரியாகும்? பாத்துட்டு இருக்கல. தீபக், அங்க ஏதோ வண்டி வந்திருக்கு பாரு. அவங்க கிட்ட நாம ஏதாவது உதவி கேட்கலாமா? நான் ரிப்பேர் பாக்குறேன், நீ போய் ஹெல்ப் கேளு. நானா? ஹலோ, யூ நீட் ஹெல்ப்? நோ, ஒண்ணும் வேண்டாங்க. தீபக், பிரதர், எங்க வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சு. பக்கத்துல மெக்கானிக் இருப்பாங்களா? இந்த நேரத்துல எந்த மெக்கானிக் கடையை திறந்து வச்சிருப்பான்? நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாதுல்ல? என் பேரு ஆனந்த். இவன் என்னோட ஃப்ரெண்டு மகேஷ் தக்கர். நாங்க இங்க திருடவோ கொள்ளையடிக்கவோ வரல, உங்களுக்கு ஹெல்ப் பண்ண தான் வந்திருக்கோம். ஹெல்ப்னு கேட்டுட்டு இங்க தப்பிச்சு போ. நான் எப்படியாவது வரேன். போ. இப்ப தெரியுதா? இப்ப நான் யாருன்னு தெரியுதா மிஸ்டர் ஆனந்த் சோப்ரா? சோப்ரா சார், இது உண்மையான்னு நான் உங்ககிட்ட கேட்க மாட்டேன். ஷாலினி உண்மையை தான் சொல்றாங்க. ஏன்னா உங்க முகத்திலேயே தெளிவா தெரியுது, ஷாலினி கிட்ட நீங்க தப்பா நடந்துக்கிட்டீங்க. இன்ஸ்பெக்டர் சார், என்னோட சோப்ல உண்மையிலே விஷயம் இருந்துச்சா? எஸ், உங்களோட சூப்லயும் விஷம் இருந்துச்சு. என்கிட்ட லேபரேட்டரி ரிப்போர்ட்ஸ் இருக்கு.
சோப்ரா சார், குற்றவாளி மேல, அதான் ஷாலினி மேல என்ன ஆக்ஷன் எடுக்கலாம்? வேற என்ன? ஒரு கொலைகாரன் மேல என்ன ஆக்ஷன் எடுப்பீங்களோ அதை எடுங்க. அப்போ உங்க மேல அதுவும் ஒரு குற்றம் இல்ல, 2 குற்றங்கள் செஞ்சிருக்கீங்க. இவ சொல்றது உண்மைன்னு நம்ப உங்ககிட்ட சாட்சி இல்லை. எதை ஆதாரமா வச்சு நிரூபிக்க முடியும்? ஷாலினி சொல்றது நிஜம் இல்லை. ஆல்ரைட், ஒரு தப்புக்கு வேணா ஆதாரம் இல்லாம இருக்கலாம், ஆனா நீங்க பண்ண இன்னொரு தப்புக்கு ஆதாரம் இருக்கு. இந்த கொலையை ஷாலினி பண்ணல, நீங்க தான் உங்க ஃப்ரெண்ட் மகேஷ் தக்கரை கொலை செஞ்சிருக்கீங்க. வாட் நான்சென்ஸ்? ஷாலினி அந்த சூப்ல விஷம் கலந்தது என்னவோ உண்மைதான் சோப்ரா சார், ஆனா மகேஷ் தக்கர் அந்த சூப்பை குடிக்கல. மகேஷ் தக்கர் குடிச்ச சூப் நீங்க பவுல்ல விஷம் கலந்து கொடுத்த சூப்பை தான். நான் மகேஷை எதுக்காக விஷம் கொடுத்து கொலை பண்ணணும் இன்ஸ்பெக்டர் சார்? எதுக்காக கலந்தீங்கன்னு எனக்கு தெரியாது, ஆனா எப்படி கலந்தீங்கன்னு என்னால இப்பவே டெமான்ஸ்ட்ரேட் பண்ணி காட்ட முடியும். வாட்ச் இட். நீங்க இங்க உட்காந்துருந்தீங்க, உங்களுக்கு ஆப்போசிட்ல ஷாலினி உட்காந்துருந்தாங்க. அதோட இந்த பக்கம் மிஸ்டர் மகேஷ் தக்கர் உட்காந்துருந்தாரு. இந்த ஆப்பிள் தான் மகேஷ் தக்கர் குடிச்ச சூப் பவுல்னு வைங்க. இது உங்களோடது. ஷாலினியும் அந்த டேப்லெட்டை எடுத்து அங்கிருந்து மகேஷ் தக்கரோட சூப் பவுல்ல விஷத்தை கலந்தாங்க. நீங்க யாருக்கும் தெரியாம உங்க சூப் பவுல்ல விஷத்தை கலந்தீங்க. அப்ப நடந்த தகராற சந்தர்ப்பமா பயன்படுத்தி இந்த டேபிளை சுத்தி விட்டுட்டீங்க. உங்க சூப் பவுல் தக்கர் கிட்ட போயிடுச்சு. தக்கர் சாரோட விஷம் கலந்த சூப் பவுல் ஷாலினி கிட்ட போயிடுச்சு. உங்க முன்னாடியே எப்படி கொலை பண்ணீங்கன்னு சொல்லிட்டு இனியும் மறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. மகேஷ் தக்கரை ஏன் கொலை பண்ணீங்க? ஏன் மகேஷ் தக்கரை கொலை பண்ணீங்க? நான் உங்ககிட்ட தான் கேட்டுட்டு இருக்க சோப்ரா சார், மகேஷ் தக்கரை எதுக்காக நீங்க கொலை பண்ணீங்க? அங்க கை வச்சு இங்க கை வச்சு என் பொண்ணுகிட்டயே வந்துட்டான். அதை என்னால தாங்க முடியல. அவனை கொலை பண்றதை தவிர வேற வழி தெரியல இன்ஸ்பெக்டர். நான் தான் கொலை பண்ணேன். அன்னைக்கு டின்னருக்கு முன்னால. ஆனந்த், 2 கோடி ரூபாங்கிறது எனக்கு ஒன்றும் சின்ன அமௌண்ட் இல்லை. உன் நிலைமை புரியுது. நீ இந்த பணத்தை படம் எடுக்க வாங்கின, அந்த படம் பாதியிலே நின்று போய் பெரிய லாஸ் ஆயிடுச்சு. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? எனக்கு என்னோட பணம் திரும்ப வந்தாகணும். எனக்கு ஒரு 5-6 மாசம் டைம் குடியா? இல்ல ஆனந்த், இல்ல. 5-6 மாசத்துல உன்னால இவ்வளவு பணத்தை திரும்ப கொடுக்க முடியாது. ஒண்ணு பண்ணு, இந்த பங்களாவை என் பேருக்கு எழுதிரு. இந்த பங்களாவை மட்டும் கேட்காத. இந்த பங்களா மட்டும்தான் எனக்கு மிச்சம் இருக்கு. அப்புறம் திவ்யாவை கூட்டிட்டு எங்க போவேன்? அவளுக்கு கல்யாணம் வேற பண்ணணும். ஒரே ஒரு வழிதான் இருக்கு. உன்னோட கடனும் தீந்துரும், இந்த பங்களாவையும் விற்க வேண்டாம். திவ்யாவுக்கும் கல்யாணம் நடக்கும். என்ன வழி மகேஷ்? திவ்யாவை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிரு. அப்பவே மகேஷை கொலை பண்ண டிசைட் பண்ணிட்டேன். நான் எனக்கு முன்னாடி இருந்த சூப்ல விஷத்தை கலந்தேன். வேலைக்கார கோபாலோட பைத்தியக்கார பொண்ணு அட்டாக் பண்ண ஆரம்பிச்சதும் நான் சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு டேபிளை சுத்தி விட்டேன். சோ மிஸ்டர் ஆனந்த் சோப்ரா, நீங்களும் உங்க ஃப்ரெண்டு மகேஷும் சேர்ந்து நிறைய தப்புகள் செஞ்சிருக்கீங்க. உங்க 2 பேருக்கு இன்னைக்கு ஒரே சமயத்துல தண்டனை கிடைச்சிருக்கு.
உங்க ஃப்ரெண்டை நீங்களே கொன்னுட்டீங்க. இப்போ உங்களுக்கு தண்டனைய கோர்ட்டு கொடுக்கும். Shivotsav, arrest him.